ஊதாரி பிள்ளையின் தொடர்ச்சியை பார்க்கலாம். அப்புறமா என்னன்னா, பெரியவன் கேக்குறான் வேலை ஆட்களிடம், என்ன அங்க ஒரே சத்தமா கேக்குது, கீத வாத்தியம் அப்புறம் மேளச்சத்தம் எல்லாமே கேக்குது, என்ன அப்படின்னு வேலை ஆட்கள்கிட்ட இவன் என்ன செய்யறான், பெரியவன் கேக்குறான். அதுக்கு முன்னாடி இவங்க அப்பா, இவன் சின்னவன் என்ன பண்றான், அப்பா கிட்ட நல்ல மன்னிப்பு கேட்கறான். அப்பா என்ன மன்னிச்சிருங்க, அந்த தெய்வத்துக்கிட்டே நான் மன்னிப்பு கேட்கறேன், உங்ககிட்டே நான் மன்னிப்பு கேட்கறேன், இனிமேல் நான் இந்த மாதிரி இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்ன செய்யறான், சின்ன பையன் அப்பாவை நல்லா சமாளிச்சு எடுத்து அப்படியே நிக்கிறான். அதுக்கப்புறம் அவனை எல்லாருமே என்ன செய்யறாங்க, கவனிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவன் பெரியவனுக்கு நல்ல கோவம் வந்துச்சு. என்னடா, நம்ம இவ்வளவு நாள் நம்ம அப்பா கூட இருந்திருக்கோம், நமக்கு ஒரு நல்ல காரியம் செய்தது கிடையாது, எங்கேயோ போய் எல்லா நிலங்களையும் இழந்துகிட்டு எதுவுமே இல்லாம வந்தவனுக்கு இளங்கன்று கறி வச்சு கொடுத்து அவனை இப்படி நல்லா பாக்குறாங்களா அப்படின்னுட்டு இவன் என்ன செய்யறான், வருத்தம் அடைவான். உடனே கோவத்துல என்ன செய்வான், சாயங்காலம் வீட்டுக்கு வரும்போது வெளியிலே நிப்பான், உள்ளால வரமாட்டான். அப்போ அப்பா என்ன செய்வாருன்னா, கண்களைக்கு வெளியே நிப்பான். அப்பா வாடா உள்ள வா அப்படின்னு கூப்பிடுவாங்க. இல்லப்பா நான் வரல, நீங்க என்ன செய்திருக்கீங்க, தம்பியை மட்டும் நல்லா பாத்திருக்கீங்க, எங்கேயோ போய் எல்லா நிலங்களும் இழந்தவனுக்கு மட்டும் நல்லா கறி வச்சு இளங்கண்டு கறி வச்சு கொடுக்குறீங்க. நான் இவ்வளவு நாள் உங்க கூட இருந்திருக்கேன், என்னைக்காவது நான் நண்பர்களுடன் போயிருக்கேன், நான் ஏதாவது நிலங்களை வித்திருக்கேன், உங்களுக்காகவே நான் உங்க பக்கத்திலே இருந்து எல்லாத்தையும் நான் பாத்துக்கிட்டேன். எனக்கு என்னைக்காவது ஒரு நாள் நீங்க ஆட்டுக்கறி வச்சு தந்திருப்பீங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவன் என்ன செய்வான்னு சொல்லி வருத்தப்படுவான். உடனே இவங்க அப்பா சொல்லுவாங்க, அதாவது தம்பி போயிட்டான், அதாவது செத்துட்டான், திரும்பவும் வந்திருக்கான். அப்ப செத்து போனவன் திரும்ப வந்தா நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அது மாதிரிதான் தம்பி நிறைய தப்பு பண்ணிட்டான், ஆனா இப்ப என்ன செய்திருக்கான், நமக்கு திரும்பி வந்திருக்கான். ஆனா இந்த நேரத்துல நம்ம என்ன செய்யக்கூடாது, அவன் மேல கோவப்படக்கூடாது, அவனை நம்ம என்ன செய்யணும், அரவணைக்கணும். நீயும் என்ன செய்யக்கூடாது, வருத்தப்படக்கூடாது. அதாவது இந்த உலகத்துல நிறைய பேர் நல்லவங்க இருப்பாங்க, ஆனா சில பேர் நிறைய தப்பு பண்ணுவாங்க. அந்த தப்பு பண்றவங்களுக்கு நாம என்ன செய்யணும், கண்டிப்பா மன்னிப்பு கொடுக்கணும். மன்னிப்பு கொடுத்தாதான் அது நமக்கு நல்லது, பெருந்தன்மையா இருக்கும். அவங்க திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், ஒரு வாய்ப்பு நம்ம கண்டிப்பா கொடுக்கணும்டா அப்படின்னு சொல்லி இவங்க அப்பா என்ன பண்ணுவாங்க, பெரியவனை நல்லா சமாளிப்பாரு. உடனே பையனும் என்ன செய்வான், அப்பா பேச்சை கேட்டுக்கிட்டு சரி அப்பா சொல்றது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை என்ன செய்வான், உள்ளால போவான். அதாவது இதுல என்னன்னா, கண்ணதாசன் என்ன சொல்றாருன்னா, இயேசு காரியத்துல சொல்லியிருக்காங்க, இயேசுநாதர் என்ன பண்ணுவாருன்னா, நிறைய மக்கள் பாவங்கள் செய்வாங்க. அந்த பாவத்தை எல்லாம் இவர் என்ன செய்வாருன்னா, இயேசுநாதர் பொறுத்துக்கிட்டு அவங்கள தேடி, அதாவது இயேசுநாதர் தேடி போகும்போது அவர் என்ன செய்வாருன்னா, மனசு மாறிடுவாரு. அது மாதிரிதான் நிறைய மக்கள் என்ன செய்வாங்கன்னா, தப்பு பண்றாங்க, அதுக்கப்புறம் திருப்பி அவங்க திருந்தி என்ன செய்வாங்க, நல்லது செய்யும் போது நம்ம அவங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, தண்டனை கொடுக்க கூடாது. நம்ம அதன் பிறகு அவங்க மேல நம்ம என்ன செய்யணும், ஒரு பாசமா இருக்கணும். அதுக்கப்புறம் தான் அதிகமாக அன்பு காட்டும் போது அவங்க என்ன செய்வாங்க, நம்ம தப்ப உணர்ந்து இனிமேல் இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க. இதை உவமையாக நம்ம கண்ணதாசன் அவர்கள் என்ன செய்திருக்காரு, இயேசு காவியத்துல சொல்லியிருக்கிறாரு. இதோட முடியுதுங்க இந்த கதை. இனி இயேசு காவியத்துல இந்த ஊதாரி பிள்ளை கதை வேற கிடையாது, இவ்வளவுதான் முடிஞ்சது. மீண்டும் அடுத்த பாடம் பார்க்கலாம். நன்றி.